ஹாய் ஹலோ படிஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிக்ஷன் டைம். டெட்பூல் அண்ட் வூல்வரின் படம் வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆகி சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீங்க நிறைய பேர் படத்தை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அந்த படத்தை இது வரைக்கும் நான் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு நான் ஒரு பெரிய ஸ்பாய்லர் அலர்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரின் படத்துல இருக்கக்கூடிய கதையை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ படம் பார்க்காம யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முதல்ல போயிட்டு படத்தை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா அந்த வீடியோ பாருங்க. இல்லப்பா எனக்கு ஸ்பாய்லர் இல்லாம ஒரு ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிக்கோம். அதை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ படத்தோட ஓப்பனிங் சீனே இறந்து போன நம்ம லோகனோட அதாவது உல்வரினோட கல்லறையை காட்டுவாங்க. அந்த இடத்துக்கு வந்த நம்ம டெட்பூல் ஐயா லோகன் இன்னும் உயிரோட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கல்லறையை தோண்டி பாக்குறாரு. அப்படி தோண்டி பார்க்கும்போது அடமாண்டியத்தால ஆன உல்வரினோட எலும்பு கூட தான் கிடைக்குது. அட் த சேம் டைம் அந்த இடத்துக்கு டிவியும் வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படி அந்த இடத்துல டிவியே என்ட்ரி கொடுத்த உடனே டெட்பூல் வர்சஸ் டிவிஏ அப்படிங்கிற அந்த ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது. ஸோ இந்த ஃபைட் சீனே வந்து பாத்தீங்கன்னா பாய் பாய் அப்படிங்கிற ஒரு சாங்க்கு நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வைபான ஒரு டான்ஸோட மாசான ஒரு ஃபைட்டை வந்து கொடுத்துருப்பாப்ல. இந்த இடத்துல தான் டைட்டில் கார்டும் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஒரு டைட்டில் கார்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் டீமை கண்டிப்பா பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கு தரமா பண்ணியிருந்தாங்க. சோ அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணிட்டு இப்ப எதுக்காக டிவியே இந்த இடத்துல வந்து டெட்பூல் கூட சண்டை போடுறாங்க அப்படிங்கறதுக்கான ரீசனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூலே வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெட்பூல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேபிளோட டைம் மிஷின் கிடைச்சிருந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா டெட்பூல் மல்டிவர்ஸ் லெவல்ல பல இடங்களுக்கு டிராவல் பண்ணியிருந்திருப்பாரு. அவரோட டைம் லைன்ல இருக்கக்கூடிய எர்த் வந்து பாத்தீங்கன்னா 10005 அந்த எர்த்துல தான் நம்ம டெட்பூல் இருப்பாப்ல. சோ பல இடங்கள்ல மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்ணிட்டு கடைசி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா எர்த் 616ல இருக்கக்கூடிய அதாவது நம்மளா இருக்கக்கூடிய அந்த எர்த்துக்கு வந்திருப்பாரு. இங்க எதுக்காக வந்திருப்பாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டீம்ல தன்னையும் ஒரு மெம்பரா சேர்த்துக்க சொல்லி நம்ம ஹாப்பி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹாப்பி சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருப்பாரு. இது வரைக்கும் அவெஞ்சர்ஸ்ல சேர்ந்த எல்லா மெம்பர்ஸுமே தனக்காக வந்து அவெஞ்சர்ஸ்ல சேரல, மக்களுக்காக தான் வந்து அவெஞ்சர்ஸ்ல சேர்ந்தாங்க. உன்னோட எண்ணமே தப்பா இருக்குது, உன்னை அவெஞ்சர்ஸ்ல சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பத்தி விட்டு இருந்திருப்பாப்ல. சோ இந்த விஷயம்லாம் நடந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் தான் தான் ஒரு டெட்பூல் அப்படிங்கறதே மறந்து ஒரு நார்மலான லைஃபை வந்து வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு கார் சேல்ஸ்மேனா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாரு. அதே சமயத்துல தன்னோட லவ்வரான வெனஸா கூட வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப்பும் ஆயிருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கும் போதே நம்ம டெட்பூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்த நாள் வருது. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக சொல்லி பாத்தீங்கன்னா இவருக்கு க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருப்பாங்க. அவங்க எல்லா பத்தியுமே வீட்டுக்கு கூட்டு வந்து பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அவர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் வேரியன்ஸ் அத்தாரிட்டி அதாவது டிவிஏல இருந்து பாத்தீங்கன்னா சில பேர் வராங்க. நம்ம டெட்பூல் அங்க இருந்து டிவிஏக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த டிவிஏல தான் வந்து பாத்தீங்கன்னா டெட்பூல் மிஸ்டர் பாராடாக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தரை மீட் பண்றாரு. ஆக்சுவலா இவர் யாரு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூலோட டைம் லைனான எர்த் 10005 டிவிஏ இன்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான். சோ எதுக்காக டெட்பூல் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டெட்பூலோட டைம் லைன் வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அழிய போகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம உல்வரின் அதாவது லோகனோட இறப்பு தான் அதுக்கு காரணமா இருக்கும். அது எதனாலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸோட அதாவது அந்த டைம் லைனோட ஆங்கர் பீயிங்கா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உல்வரின் தான். அவர் இறந்தனால வந்து பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். சோ நம்ம டெட்பூலோட யூனிவர்ஸ் அழியறதுக்கு ஒரு 1000 இயர்ஸ் கிட்ட இருக்குது. சோ அது வரைக்கும் வெயிட் பண்ற அளவுக்கு பாராடாக்ஸ் கிட்ட டைம் கிடையாது. அதனால அந்த பாராடாக்ஸ் என்ன பண்ணுவார்னா டெட்பூலுக்கு எர்த் 616ல இடம் இருக்கு, நான் அந்த டைம் லைன்ல உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டெட்பூலோட டைம் லைனை சீக்கிரமா அழிக்கிறதுக்காக டைம் ரிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷினை காமிச்சிருந்திருப்பாரு. இந்த மிஷினை யூஸ் பண்ணி எந்த ஒரு டைம் லைனையுமே கண்ணிமிக்கிற நொடியில அழிச்சிட முடியும். என்னால 1000 இயர்ஸ் வெயிட் பண்ணி யூனிவர்ஸ் அழியறத பாக்குற அளவுக்கு பொறுமை கிடையாது. சோ சீக்கிரமா உன்னோட யூனிவர்ஸ் அழிச்சிட்டு என்னோட வேலையை பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. இதை கேட்ட நம்ம டெட்பூல் என்ன சொல்லுவார்னா எனக்கு அந்த டைம் லைன்ல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லா பத்தியுமே நான் காப்பாத்தி ஆகணும். சோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது இப்ப லோகன் இறந்து போனதுனாலதான் இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது இல்லைங்களா, நான் போய் உல்வரினை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டர் பாராடாக்ஸ் கிட்ட இருந்த டெம்பேடை திருடிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாரு. மல்டிவர்ஸ் லெவல்ல டிராவல் பண்ணி நம்ம லோகனை காப்பாத்தலாம்னு போனா ஆல்ரெடி இறந்து போன லோகனை புதைச்சு வச்சிருப்பானுங்க. சோ அந்த இடத்துக்கு தான் டெட்பூல் வர மாதிரியும் ஸ்டார்டிங்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே காமிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா பல டைம் லைன்ல டிராவல் பண்ணி ஏகப்பட்ட உல்வரின் வேரியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்ணியிருந்திருப்பாரு. அதுல காமிக் அக்யூரேட்டா வந்து பாத்தீங்கன்னா குள்ளமான ஒரு உல்வரினை காமிச்சிருந்திருப்பாங்க. அது போக ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோட ரெஃபரன்ஸ் இருக்கும். இன்னொரு டைம் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹென்ரி கேவில் உல்வரினை வந்து நிக்கிறாரு. சோ இந்த ஒரு சீன்லாம் பார்க்கும்போது தியேட்டர்ல வேற லெவல்ல இருந்துச்சு ரெஸ்பான்ஸ். சோ டெட்பூல் நிறைய டைம் லைனுக்கு அலைஞ்சு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உல்வரின் வேரியண்ட கூப்பிட்டு டிவிஏக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாரு. அங்க வந்ததுக்கு அப்புறமா தான் டெட்பூலுக்கே தெரிய வருது இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்ஸ்லயுமே ரொம்ப ஒஸ்டான ஒரு உல்வரினா அது இவர் மட்டும்தான் அப்படிங்கிறது. சோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கான்வர்சேஷன் போகும். அப்படி போயிட்டு இருக்கும் போது தான் நம்ம டெட்பூலுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும். இந்த பாராடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெட்பூலோட டைம் லைனை அழிக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம
அதாவது டிவியில இருக்கக்கூடிய மத்த மேலதிகாரிகளுக்கு யாருக்குமே தெரியாம தான் இந்த டைம் ரீப்பர் மிஷினை வச்சு அழிக்க போறான் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இதை பார்த்து கடுப்பான டெட்பூல் பேடாஸ் கூட சண்டை போட போக அவர் தன் கையில இருக்கக்கூடிய ப்ரூன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி டெட்பூல் அண்ட் உல்வரின் ரெண்டு பேத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரூன் பண்ணிடுறாப்ல. அப்படி ப்ரூன் செய்யப்பட்ட ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வாய்டுல வந்து விழுகுறாங்க. சோ வாய்டுல வந்து இறங்கின உடனே பாத்தீங்கன்னா டெட்பூலுக்கும் உல்வரினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஜானி ஸ்ட்ரோம். ஸ்டார்டிங் இவரை வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது நிறைய பேர் கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தானுங்க. அது ஆக்சுவலா கேப்டன் அமெரிக்கா கிடையாது. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் பார்த்தா எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜானி ஸ்ட்ரோம் அப்படிங்கிறது. ஜானி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க பிரச்சனையை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு சில பேர் இவங்க எல்லா பேத்தையுமே கேப்சர் பண்றக்காண்டி வருவாங்க. அப்ப ஜானி வந்து பாத்தீங்கன்னா உடம்ப நெருப்பாக்கிட்டு சண்டை போடலாம் கிளம்புவாப்ல. ஆனா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களை அடிச்சு போட்டு நம்ம டெட்பூல், உல்வரின் அப்புறம் ஜானின்னு சொல்லி எல்லா பேத்தையுமே அங்க இருந்து கூப்பிட்டு வந்துருவாங்க. இப்படி இவங்க எல்லா பேத்தையுமே கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அச்சசலா ஆன்ட்மேன் மாதிரியே ஒரு பெரிய பாதுகாப்பான இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய வில்லாதி வில்லி அவங்க கிட்ட கூட்டு போய் விட்டுறாங்க. இவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சார்லஸ் ஜேவியர். எக்ஸ்மேன் 1, 2, 3 அப்புறம் எக்ஸ்மேன்ல இருக்கக்கூடிய மத்த படங்கள் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுல இருக்கக்கூடிய நம்ம சார்லஸ் ஜேவியரோட ட்வின் சிஸ்டர் தான் இவங்க. சோ நம்ம சார்லஸ்க்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான மைண்ட் பவர்ஸும் இவளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ அங்க வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா ஜானி ஸ்ட்ரோம ஒரு உரிச்சு சாகடிச்சிருவா. எதுக்காக சாகடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் இருந்துகிட்டு உன்ன இந்த மாதிரி ஒரு கழுவி ஊத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தி விட கடுப்பாய் போனாவ ஜானி ஸ்ட்ரோம சாகடிச்சிருப்பா. அப்படி சாகடிச்சதுக்கு அப்புறமா டெட்பூலையும் உல்வரின் என்ன பண்ணியிருப்பானா அந்த வாயில இருக்கக்கூடிய ஆலித் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாட்டி விட்டுருந்திருப்பா. ஜஸ்ட் மிஸ்ல டெட்பூலும் உல்வரின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தப்பிச்சு வந்திருந்திருப்பாங்க. அப்படி தப்பிச்சு வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா டெட்பூலோட இன்னொரு வேரியன்ட், அதாவது நைஸ் பூல் அப்படிங்கிற வேரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா மீட் பண்றாங்க. அந்த நைஸ் பூலோட உதவி மூலமா அவங்க கிட்ட இருந்து ஒரு கார் எடுத்துட்டு நம்ம வில்லாதி வில்லி கெசன்ட்ரா நோவா இருக்கா பாத்தீங்களா, அவ இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி போறாங்க. சோ அப்படி கார்ல அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா தெரியாதனமா ஒரு விஷயத்த உளறிடுவாரு. ஆக்சுவலா நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா உல்வரினை டிவிக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா. உல்வரின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரமாட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்திருப்பாரு. அவரை வர வைக்கிறதுக்காக டெட்பூல் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, நீ வந்து உன்னோட டைம் லைன்லயே ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு டெட்பூலா இருக்க, உன்னோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா என்னால மாத்த முடியும், டிவியோட உதவியால என்னால மாத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் கூப்பிட்டு வந்துருந்திருப்பாரு. ஆனா டிவிக்கு போனதுக்கு அப்புறமா ஒட்டு மொத்தமா அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே சொதப்பிருச்சு அப்படிங்கறதுனால இந்த இடத்துல டெட்பூலுக்கும் உல்வரினுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சண்டை வருது. இந்த கார்ல வர ஃபைட் சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ரெண்டு பேருமே இம்மோர்டல்ஸ் அப்படிங்கறதுனால மாத்தி மாத்தி ஒருத்தர் பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேத்துக்குமே எதுவுமே ஆக மாட்டேங்குது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா சண்டை போட்டு டயர்ட் ஆகி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே அந்த காரோட சேர்த்து இவங்களை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. ரொம்ப நேரமா கான்சியஸ்னஸே இல்லாம இருந்துட்டு கண் முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரா, பிளேடு, கேம்பிட், அதுக்கப்புறமா நம்ம லோகனோட பொண்ணு லாராவும் இருக்காங்க. சோ இங்க இருக்கக்கூடியவங்க 4 பேருக்கிட்டயுமே நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த மாதிரி கெசன்ட்ரா நோவா கூட சண்டை போடுறதுக்கு உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவங்க 4 பேருமே அவ வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே பவரானவ, அவளை வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துலயே ஒரு ஐடியா வச்சிருந்திருப்பாப்ல. நம்ம கெசன்ட்ரா நோவா இருக்கக்கூடிய இடத்துலயே பாத்தீங்கன்னா ஜெகர்நாட் இருக்காப்ல. அவரோட ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி அவளோட பவர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செயலிழக்க வைக்க முடியும். அவளோட பவர்ஸை செயலிழக்க வச்சா போதும், அவ வெறும் செத்த பாம்பு தான், அவளை ஈஸியா அடிச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி நம்ம கெசன்ட்ரா நோவா இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. ஆப்வியஸா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ். உண்மைக்கு சொல்றேங்க, ஆக்ஷன் கோரியோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாப் நாச்சா பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த இடத்துல நல்ல ஒரு பயங்கரமான ஃபைட் கிக் ஆஃப் ஆக கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கெசன்ட்ரா நோவாட்ட போயிட்டு டெட்பூலும் உல்வரினும் பாத்தீங்கன்னா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம லோகனோட பொண்ணு லாரா வந்து பாத்தீங்கன்னா ஜெகர்நாட்டோட தலையை தனியா வெட்டி எடுத்து அந்த ஹெல்மெட் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூல் கிட்ட கொடுக்க அதை தூக்கி கெசன்ட்ராவோட தலையில மாட்டி விட்டுறாப்ல. அவ்வளவுதான், கெசன்ட்ராவால பவர்ஸை யூஸ் பண்ண முடியல. அந்த சமயத்துல டெட்பூல் அண்ட் உல்வரின் நினைச்சிருந்தா கெசன்ட்ரா நோவாவை கொண்டிருக்க முடியும். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கெசன்ட்ராவை கொல்ல ட்ரை பண்ண மாட்டாங்க. அவளை யூஸ் பண்ணி இந்த வாயில இருந்து எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவகிட்டே வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் தான் கேட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இந்த வாயில இருந்து எங்களை வெளியே கூட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கு அவ முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துல தான் நம்ம கெசன்ட்ரா நோவாவோட அல்லக்கை பைரோன்றவை வந்து பாத்தீங்கன்னா வருவான். வந்தவை சும்மா இருக்காம கெசன்ட்ரா நோவை வந்து பாத்தீங்கன்னா கண்ணை எடுத்து ஷூட் பண்ணிடுறான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பேடாக்ஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். சோ பேடாக்ஸ் சொன்னனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கெசன்ட்ரா நோவா கொல்றதுக்கு இவன் ட்ரை பண்றான். அப்படி கெசன்ட்ரா நோவா மேல புல்லட் பட்டு அவ சாக போற நிலைமையில இருக்கும்போது டெட்பூல் என்ன பண்றானா, அவ மண்டையில இருக்கக்கூடிய ஹெல்மெட்டை கழட்டிடுறான். கலட்டின உடனே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பவர்ஸ் எல்லாமே திரும்ப கிடைச்சிருது. இவளோட உயிரையே காப்பாத்திட்டதுனால கெசன்ட்ரா என்ன பண்றானா டெட்பூலையும் உல்வரினையும்
வாய்ட்ல இருந்து டெட்பூலோட எர்த் 1005க்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்க முடிவு பண்றான். சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவ கையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் ரிங் எடுக்கிறான். இந்த ஸ்லீவ் ரிங் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி டெட்பூல் கேட்டுட்டு இருக்கும்போது, அரகோர வித்தம் தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இந்த இடத்துக்கு வந்திருந்தா அவனை போட்டு தள்ளிட்டு நான் எடுத்து வச்சிருந்தேன்ற மாதிரி நம்ம கெசன்ட்ரா நோவா சொல்லியிருப்பாங்க. அந்த அரகோர வித்த தெரிஞ்ச மந்திரவாதி யாருன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த ஒரு ஸ்லீவ் ரிங்கை யூஸ் பண்ணி போர்ட்டல் ஓபன் பண்ண டெட்பூல் அண்ட் வூல்வரின் 2 பேரும் சேர்ந்து அந்த போர்ட்டலுக்குள்ள குதிச்சு எர்த் 1005க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இந்த பைரோன்றவனை புடிச்சு வச்சுட்டு எதுக்காக என்ன கொல்ல வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம கெசன்ட்ரா நோவா கேட்பாங்க. அப்பதான் மிஸ்டர் பாரடாக்ஸோட அந்த டைம் ரீப்பர் பிளானை பத்தி பைரோ வந்து பாத்தீங்கன்னா கெசன்ட்ரா நோவா கிட்ட சொல்லுவான். இதை கேட்டவொடனே கெசன்ட்ரா நோவா என்ன பண்றானா, இன்னொரு போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு அதே எர்த் 1005க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருவா. அப்படி அங்க வந்தவ டெட்பூலையும் வூல்வரினையும் அடிச்சு போட்டுட்டு மிஸ்டர் பாரடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடத்திட்டு போறான். எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டைம் ரீப்பர் மிஷினை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்துட்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா டைம் லைனுமே ஒரே நேரத்துல அழிக்கிறதா அவளோட பிளானா இருக்கும். அப்படி ஒட்டுமொத்த டைம் லைனும் ஒரே நேரத்துல அழிஞ்சு போயிருச்சுன்னா வாய்டு மட்டும் தான் மிச்சம் இருக்கும். அந்த வாய்டுல தான் நம்ம கெசன்ட்ரா நோவா ஃப்ரீயா ஜாலியா அவளுக்குன்னு சொல்லி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையா. அப்படிங்கிறப்ப அவளோட உலகத்துல அவளுக்கு கீழே இருக்கவங்க மட்டும் இருந்துட்டு போட்டோம், மிச்ச எல்லா பேருமே அழிஞ்சு போட்டோம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு கிறுக்குத்தனமான பிளானோட பாரடாக்ஸை கடத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருவா. அப்படி அவ போகும்போதே டெட்பூலையும் வூல்வரினையும் சமாளிக்கிறதுக்காக ஏகப்பட்ட டெட்பூல் வேரியன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இறக்கி விட்டுருந்திருப்பான். லேடி டெட்பூல், நம்ம நைஸ் பூல் சொல்லிட்டு எல்லா பேருமே அந்த இடத்துல வந்திருப்பாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய எல்லா டெட்பூல் வேரியன்ட்ஸ் கூடயும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்ம டெட்பூலும் வூல்வரினும் சண்டை போடுவாங்க. அந்த சண்டை முடிவுல வந்து பாத்தீங்கன்னா யாருமே சாக மாட்டாங்க. ஏன்னா டெட்பூலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இம்மார்டாலிட்டி பவர் இருக்கும். அப்படிங்கறதுனால டெட்பூலோட வேரியன்ட்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே பவர் இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம டெட்பூலோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் தான்டா பீட்டர் பூல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ட்ரி கொடுக்க, அந்த பீட்டர் பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெட்பூலுக்கு மட்டும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்ல, டெட்பூலோட எல்லா வேரியன்ட்ஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பான். சோ அவனை பார்த்த உடனே இந்த டெட்பூல் வேரியன்ட் சில பேருமே சண்டையை வந்து கைவிட்டுருவாங்க. அந்த டைம் யூஸ் பண்ணி டெட்பூல் வூல்வரின் பாத்தீங்கன்னா நம்ம பாரடாக்ஸை தேடி வருவாங்க. சோ பாரடாக்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெட்பூலும் வூல்வரினும் கெசன்ட்ரா நோவா இந்த மாதிரி ஒட்டுமொத்த டைம் லைனையுமே அழிக்க போறா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாரடாக்ஸ் கிட்டே கேட்கும்போது, நீங்க வந்து டைம் ரீப்பர் அந்த மிஷினோட பவர் ஃப்ளோவை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிலகுலைய வைக்கணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் ரீப்பர் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அது கூட சேர்ந்து கெசன்ட்ரா நோவாவும் அழிஞ்சு போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா டெட்பூல் மட்டும் தனியா போயிட்டு அந்த டைம் ரீப்பர் மிஷினோட பவர் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நடுவுல நம்ம வூல்வரின் வந்துட்டு நானும் ஒரு ஹீரோ தாண்டா, என்னதான் என்னோட டைம் லைன்ல நான் அந்த அளவுக்கு ஒருத்தியான ஒரு லோகனா இல்லாம இருந்தாலும் நானும் ஒரு ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிக்கரம் நீட்டி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பவர் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது அந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிருக்கும். அது கூட சேர்ந்து கெசன்ட்ரா நோவான்ற அந்த வில்லியும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு டைம் ரீப்பர் மிஷினே வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு. பாரடாக்ஸ் மாதிரி ஒரு வில்லே வந்திருக்கான். இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இந்த எர்த் 1005ல நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த மெயின் டிவி அத்தாரிட்டி அங்க இருக்கக்கூடிய ஹண்டர் B15க்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய வருது. சோ டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி வந்த நம்ம B15 வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் பாரடாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்றாங்க. சோ எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனால டெட்பூலோட டைம் லைன் இனிமே அழிஞ்சு போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம டெட்பூல் கிட்டே சொல்றாங்க. அதை கேட்டு நம்ம டெட்பூல் கொஞ்சம் சந்தோஷப்படுறாப்ல. சோ அதுக்கப்புறமா நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா அவர் காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு க்ளோஸ் டு த சர்க்கிள்னு சொல்லி ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து தன்னோட பிறந்தநாள் பார்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நம்ம வூல்வரின் வந்து பாத்தீங்கன்னா வெனஸா கூட மறுபடியும் பேசு, நீங்க திரும்படிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கப்புலா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சிக்னலை காட்ட நம்ம டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா வெனஸா கூட கொஞ்சம் க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டெட்பூல் வூல்வரின் சேர்ந்துட்டு ஒரு இடத்துல போய் ஷவர்மா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல டெட்பூல் வந்துட்டு நான் அவனை வந்து திரும்ப மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வூல்வரின் கிளம்புவாரு. அப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுது. சோ படம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு தரமான படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. ஆக மொத்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சிம்பிள் தான். தன்னோட டைம் லைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வருது. தன்னோட க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைம் லைனோட சேர்ந்து அழிஞ்சு போக போறாங்க அப்படின்ற போது டெட்பூல் வந்து பாத்தீங்கன்னா அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறாரு, அவங்களை காப்பாத்துறதுக்கு எந்த அளவுக்கு போறாரு அப்படிங்கறத அந்த படத்துல சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம வூல்வரினை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டரா அந்த படத்துல எடுத்து வந்திருப்பாங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒர்த்தான ஒரு படம். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சோ படம் முடிஞ்சிருச்சு. ஆப்வியஸா மார்வல் ஃபேன்ஸா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே போஸ்ட் கிரெடிட் சீனுக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. சோ அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல அடுத்த அவெஞ்சர்ஸ் படங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லீட் இருக்கும்,
அந்த மாதிரி சொல்லிட்டு நெறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் நெறைய பேர் உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருந்ததே வேற ஒரு விஷயம். நம்ம ஜானி ஸ்ட்ரோம் வந்து பார்த்தீங்கன்னா, இறந்து போயிருப்பாரு. அதுக்கு காரணமே நம்ம டெட்பூல் வந்துட்டு இந்த மாரி கசண்ட்ராவ வந்துட்டு ஜானி வந்து தப்பு தப்பா பேசிட்டாரு. அதனால கோவப்பட்டு தான் கசண்ட்ரா வந்துட்டு ஜானிய வந்து கொன்றுப்பாங்க. ஆனா ஜானி சாகுறதுக்கு முன்னாடி நான் அந்த மாரி எதுவுமே பண்ணல அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்பூல் வந்து ப்ரூஃப் எடுத்து வச்சிருந்திருப்பாப்ல. இத காட்டுறதுக்காண்டி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்ன்ற மாரி குடுத்திருப்பாங்க. செம ஃபன்னியா இருந்துச்சு அத பார்க்கும்போதே. சோ அந்த போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு முன்னாடியே நம்ம வுல்வரின் அப்புறம் எக்ஸ்மென் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரிபியூட் வீடியோவா வந்து பார்த்தீங்கன்னா, படம் எடுக்கும்போது செட்ல எடுத்த பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிபியூட் வீடியோ மாரி குடுத்திருப்பாங்க. உண்மைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. சோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரிவ்யூ அண்ட் ஸ்டோரி எல்லாமே இதான். படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தவங்க, ஆல்ரெடி பார்த்தவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ரேட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல போட்டு விட்டு போங்க. ஸோ தட்ஸ் ஆல் படீஸ். வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாரி அப்கமிங் நெறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக நான் கொண்டு வர ட்ரை பண்றேன். நன்றி, வணக்கம்.